ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்ணி கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் நண்டை வச்சு நம்ம நல்ல காரசாரமான கடல் நண்டு மசாலா வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் இதில் கொஞ்சமாக இஞ்சியை தட்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் மல்லித்தூள் மிளகாய் தூளுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் நண்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கடல் நண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த நண்டை இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கிறேன். நண்டை சேர்த்துட்டு நல்லா மசாலா படுற மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நம்ம எறா வறுவல் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐகார்டையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், கலர் கூட கொஞ்சம் லைட்டாக மாறி வந்திருக்கு. ரொம்பவே சுவையான நல்ல காரசாரமான நண்டு வறுவல் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான நண்டு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.